வெல்கம் டு ஜிகேஸ் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். வாங்க, இன்றைக்கி நாங்கள் சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். டேஸ்டியான சிக்கன் சுக்கா எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும், நாங்கள் சொல்கிறோம். ஓகே, எப்படி இருக்குன்னு பண்ணி சொல்லுங்கள். நாங்களும் இன்றைக்கி சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹாய் அம்மா. ஹாய். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சிக்கன் சுக்கா. வாவ், இன்னைக்கு சிக்கன் சுக்கா. வாங்க, சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். அம்மா, தேவையான பொருட்கள்: மிளகாத்தூள், காஷ்மீரி கலருக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர், தயிர், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய், மசாலா பொருட்கள், பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சோம்பு, ஏலக்காய், ஷாஜீரா, முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தாங்க, காஞ்ச மிளகா, ஒரு இன்ச்சு பட்டை, ಶುಂಠಿ ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಪೇಸ್ಟ್, ಸೋಂಪು, ಏಲಕ್ಕಾಯಿ, ಶಾಜೀರಾ, ಗೋಡಂಬಿ ಆಪ್ಷನಲ್, 2 ಒಣಮೆಣಸು, ಪಟ್ಟೆ, ಆಮೇಲೆ ಮೆಣಸಿನ ಪುಡಿ, ಧನಿಯಾ ಪುಡಿ, ಅರಿಶಿನ ಪುಡಿ, ಇದು ಕಲರ್ಗೆ ಕಾಶ್ಮೀರಿ ಪೌಡರ್, ಉಪ್ಪು, ಕಾಳು ಮೆಣಸಿನ ಪುಡಿ, ಎಣ್ಣೆ, ಸಾಸಿವೆ, ಉಪ್ಪು ಉಂಗೆ ಟೇಸ್ಟಿಗೆ ಬೇಕಾದಷ್ಟು ಉಪ್ಪು. ಇದರಲ್ಲಿ ತೆಂಗಿನಕಾಯಿ ಎಣ್ಣೆ ಹಾಕಿ ಮಾಡಿದ್ರು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ನಾವು ಶೇಂಗಾ எண்ணெய் ಹಾಕ್ತಾ ಇದ್ದೀವಿ. தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணாலும் நல்லா இருக்குங்க. நாங்கள் சரி மலட்டு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறதால மலட்டு எண்ணெய் தான் யூஸ் பண்ணி பண்ணுறோம். சரி, எப்படி பண்ணுறோம் இப்போ பார்த்தோம்லங்க என்னென்ன தேவைன்னு. இப்போ வாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ಬನ್ನಿ, ಮಾಡೋ ವಿಧಾನ ಹೇಗಂತ ನೋಡೋಣ. வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அம்மா, என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சிக்கன் காரம் உள்ளதானே இது காரம் இருக்கிற பவுடரா, அதுக்கோசம் 1.5 ಟೀಸ್ಪೂನ್ போடுறாங்க மிளகாத்தூள், 1.5 ಟೀಸ್ಪೂನ್ ಮೆಣಸಿನ ಪುಡಿ, ಇದು ಕಲರಿಗೋಸ್ಕರ ಕಾಶ್ಮೀರಿ ಪೌಡರ್ 1 ಟೀಸ್ಪೂನ್, 1 ಟೀಸ್ಪೂನ್ ಕಾಶ್ಮೀರಿ ಚಿಲ್ಲಿ ಪೌಡರ್, 1/4 ಟೀಸ್ಪೂನ್ ಮಂಜತ್ತೂள், ಧನಿಯಾ ಪುಡಿ எவ்வளோಮ್ಮ? 2 ಟೀಸ್ಪೂನ್, 2 ಟೀಸ್ಪೂನ್ ಧನಿಯಾ ಪೌಡರ್, பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 டீஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் தயிர். தயிர் டேஸ்ட்டுக்கு வேகணும், நல்லா டேஸ்ட். தயிர் டேஸ்ட்டுக்கு போடுறோம். அதே மாதிரி மெத்துன வெந்து நமக்கு இப்போ சக்கை மாதிரி கிடைக்காம நல்லா மெத்துன இறச்சி கிடைக்குங்க. அதுக்கோசம் தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் அம்மா, இது எவ்வளோ அம்மா? 1 கிலோவா இறச்சி? 1.5 கிலோ. 1.5 கிலோ சிக்கனுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோமா? அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்குமாம்மா? 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. 1.5 கிலೋ ಇರಕಲ್ಲ, 1.5 ಕಿಲೋ ಕೆಜಿ ಇರೋದಕ್ಕೋಸ್ಕರ 3 ಟೇಬಲ್ ಸ್ಪೂನ್ ಶುಂಠಿ ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಪೇಸ್ಟ್ ಹಾಕಿದ್ದೀವಿ. சாரிங்க, இது கொஞ்சம் மறந்துட்டோம். மெயின் இன்க்ரீடியன்ஸே வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. மெயின் இன்க்ரீடியன்ஸே ಟೊಮೊಟೊ ಹಣ್ಣು, ಈರುಳ್ಳಿ, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. அம்மா, எவ்வளோ அளவு? சின்ன தக்காளி இது 6 தக்காளி எடுத்து, சின்ன தக்காளி 6. வெங்காயம் எவ்வளோமா? வெங்காயம் அது சின்ன வெங்காயன்றதால 5 6. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. வாங்க, இந்த மசாலாக்குள்ள கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை போடணுமா? பெரட்டி வைக்க. ಇದು இப்போ பெரட்டி வைக்கணுமாங்க. நல்லா பெசஞ்சு வச்சிடலாம். ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಕಲಸಿ ಇಡೋಣ. ಈ ಸ್ವಲ್ಪ ಎಷ್ಟೊತ್ತಿಡಬೇಕಮ್ಮ?
10 ನಿಮಿಷ 10 ನಿಮಿಷ. ಇದು 10 ನಿಮಿಷ ಹಾಗೆ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ನೆನೆಸಿಡ್ಬೇಕಂತೆ ಈ மசாலா எல்லாம் ஆக்கி. ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலாலாம் போட்டு இந்த இறைச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணுமாங்க. உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் உள்ள நல்லா மசாலா ஊறணும் இல்லையா? ஏன்னா குழம்பு இல்லை, இது இப்போ பண்ண போகிறது சுக்கா, கொஞ்சம் கட்டியாக இருக்கும். குழம்பு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கோசம் இது கொஞ்சம் நல்லா பெரட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பெரட்டுறாங்க எங்கள் அம்மா. இப்போவே நல்லா அந்த மசாலா ஃப்ளேவர் வருதுங்க. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்க சேனல் கொஞ்சம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தாங்க எங்களுக்கு எல்லாம். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இன்னும் புதுசா எல்லாம் பண்ணலான்னு தோணும். சரி, நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி நாங்கள் ஒரு பண்றோம். பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு, உங்க சப்போர்ட் தாங்க மெயினா. ஓட்டுமா ஊறட்டும். அது ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். வாங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இறைச்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, பாத்திரத்தை வச்சாச்சு. கொஞ்சம் சூடாகட்டும் பாத்திரம். எண்ணெய் ஊற்றணும் இல்லையா? நம்ம எல்லாம் மிக்சிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க சிக்கனு. அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சாலும் நல்லா இருக்குங்க. பாத்திரம் சூடாயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுங்க. 1.5 கிலோ இறைச்சி இருக்குல்ல. ಪಾತ್ರ ಬಿಸಿ ಆಯಿತು. ಎಣ್ಣೆ ಹಾಕಿದ್ವಿ. ಎಣ್ಣೆ ಬಿಸಿ ಆಗೋ ಥರ ಸ್ವಲ್ಪ ವೆಯ್ಟ್ ಮಾಡೋಣ. எண்ணெயும் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டாச்சு. 2 காஞ்ச மிளகா. ಕಡುಗು ಪುರಿಯಿದೆ. ಸಾಸಿವೆ ಹಾಕಾಯಿತು. ಒಣಮೆಣಸಿನ್ಕಾಯಿ 2 ಹಾಕೋಣ. ಸಿಮ್ಮಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಸಿಮ್ಮಲ್ಲಿ வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகா, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறோம். தாங்க இதெல்லாம் நாங்கள் அரைக்கலைங்க, அப்படியே முழுசாவே அப்படியே போடுறோம். எல்லாம் ಹಾಕೋಣ. ಫ್ರೈ ಮಾಡೋಣ ಚೆನ್ನಾಗಿ. ಎಲ್ಲ ಸಿಮ್ಮಲ್ಲೇ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, ಫ್ರೈ ಮಾಡೋಣ. ಕ್ಯಾಶ್ನಟ್ ಆಪ್ಷನಲ್ಲು, அது போடணும்னு தேவையில்லை. நான் போடுவேன், அவ்வளோதான். டேஸ்ட்டுக்கோசம். ஈருள்ளி, வெங்காயம் போடுறோம். ஃப்ரை பண்ணணும் இல்லை. வதங்கும்போது நல்லா ஸ்மெல் வருதுங்க. சூப்பராக நிஜமா. அவ்வளோ அந்த கேஷ்நட்டு அந்த மசாலாலாம் போட்ட உடனே அவ்வளோ ஸ்மெல் வருது. சூப்பராக இருக்குது. நல்லா நெய் போட்டு வதக்குற மாதிரி ஸ்மெல் வருதுங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ಈರುಳ್ಳಿ ಫ್ರೈ ಆಯಿತು. வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுச்சு. இப்போ தக்காளி வதங்கணுங்க. தண்ணி ஊற்றாதீங்க வதக்குறதுக்கு, எண்ணெயிலே வதங்கணும். நீர் ಹಾಕಬೇಡಿ. ಟೊಮೊಟೊ ಹಾಕಿದ ಮೇಲೆ கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. சீக்கிரமாக வதங்குறதுக்கோசம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்க பார்க்குறதுக்கு. இப்போ தக்காளி வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாமா?
இன்னும் கொஞ்சம் வதங்கணுமா. அம்மா நம்ம சிக்கனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தானே எல்லாம் போட்டிருக்கோம், மசாலா ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாம். அதுக்கோசம் இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீர், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். காரம் கம்மி தான் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் காரம் கம்மியாக தாங்க சாப்பிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக இருந்தால் நீங்கள் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அதிகமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். மஞ்சள்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் தாங்க போட்டிருக்கோம். பாக்கியெல்லாம் அதில் மிக்சிங் இருக்கு இல்லைங்க, அது போகிறோம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுவும் பச்சை ஸ்மெல் போயிடுச்சுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, தீஞ்சு போயிடும். கொஞ்சம் தீயாமல் பார்த்துக்கினா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். ಎಲ್ಲ ಮೆಣಸಿನ ಪುಡಿ, ಧನಿಯಾ ಪುಡಿ, ಅರಿಶಿನ ಪುಡಿ ಸ್ವಲ್ಪ ಹಾಕಿದ್ವಲ್ಲ, ಅದ್ರ ಹಸಿ ಸ್ಮೆಲ್ ಹೋಯ್ತು. ಇವಾಗ ನಾವು ಕಲಸಿಟ್ಟಿದ್ದು ಚಿಕನ್ ಹಾಕೋಣ. வாங்க, கலந்து வச்ச சிக்கன் இதில் போட்டோம். இது இப்போ கிளறணும் நல்லா. தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. நாங்கள் தண்ணி இதுவரையும் ஊற்றலை பாருங்க. தண்ணி ஊற்றாதீங்க நீங்களும். இதே மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் இதாகட்டுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டோம் இல்லையாங்க, அதெல்லாம் சிக்கனுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. பாருங்க, ஒரு 5 நிமிஷம் இப்படியே கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். நாங்கள் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். இறச்சி ಚಿಕನ್ வேகட்டும். ಚಿಕನ್ ಬೇಯಲಿ ಸ್ವಲ್ಪ. ನಾವು ಒಂದು ಪಾತ್ರದಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಡೋಣ. ನೀರೆಲ್ಲ ಹಾಕೋದು ಬೇಡ. ಅದೇ ಈಗ ಚಿಕನಲ್ಲೇ ನೀರಿರುತ್ತೆ, ಅದೇ ನೀರಲ್ಲೇ ಬೇಯಲಿ. ನಾವು ನೀರು ಹಾಕೋದು ಬೇಡ, ಚೆನ್ನಾಗಿ ಬೇಯಲಿ. ಒಂದು 5 ನಿಮಿಷ ಮುಚ್ಚಿಡೋಣ. ಮುಚ್ಚಿಟ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಬೇಗ ಬೇಯುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಬನ್ನಿ, ಒಂದು 5 ನಿಮಿಷ ಬಿಟ್ಟು ನೋಡೋಣ. ಸಿಮ್ಮಲ್ಲೇ ಇರಲಿ. ಮೀಡಿಯಂ ಫ್ಲೇಮಲ್ಲಿ ಇಟ್ಟರು ಅಡ್ಡಿಲ್ಲ, ಆದರೆ ಸಿಮ್ಮಲ್ಲಿ ಇಟ್ಟರೆ ಕೊಂಚ ಸೇಫ್ಟಿ, ಅಡಿ ಹಿಡಿದೇ ಇರುತ್ತೆ. ಬನ್ನಿ, ಒಂದು 5 ನಿಮಿಷ ಬಿಟ್ಟು ನೋಡೋಣ. ಮುಚ್ಚಿ ಬೇಯಿಸಿದ್ದೀನಿ. மூடி வச்சுருக்கோங்க. 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். வாங்க, ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேகட்டும். தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றாத மேலே வேக வச்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம சிக்கனில் வெள்ளம் இல்லை, சமைச்ச வெள்ளம் எல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டே எல்லாம் செய்யணும். வேகட்டும், ஆவியிலே அந்த சூட்லேயே வேகட்டுங்க. நல்லா வேகட்டும். பாருங்க எப்படி வேகுது. வேகட்டும். இனி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அப்பப்போ வந்து கொஞ்சம் கிளறிக்கோங்க. வாங்க பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க. வாங்க கிளறி பார்க்கலாம். நல்லா கிளறிக்கலாம். வேகணும் இல்லைங்க. பாருங்க, அழகாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாத. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை. நம்ம தண்ணி ஊற்றாமலே இப்படி இருக்குது. ஏன்னா குழம்பு இல்லை இல்லைங்க, இதை ಚಿಕನ್ ಚುಕ್ಕ பண்ணுறோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ತಣ್ಣಿಯೇ ಊற்றக்கூடாது. ನೀರೇ ಹಾಕಿಲ್ಲ ನಾವು ಆಲ್ರೆಡಿ. ಅದು ಚಿಕನಲ್ಲಿರೋ ನೀರು ನಾವು ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ಹಾಕಿಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಇದು ಚಿಕನ್ ಸಾರಲ್ಲ, ಸುಕ್ಕ ಅಲ್ವಾ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ನೀರು ಹಾಕದೆ ಬೇಯಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನೋಡಿ ಹೀಗೆ ಬೇಯಿಸಿ. ಕರಿವೇಪಿಲೆ ಈ ಟೈಮಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಮುಕ್ಕಾವಾಸಿ ಬೆಂದಿದೆ. ಈ ಟೈಮಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಅದು ಇಲ್ಲ ನೋಡಿ, ಕರಿವೇಪಿಲೆ, ಕೊತ್ತಂಬರಿ ಎಲೆ, ಬೇವಿನ ಸೊಪ್ಪು, ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು ಹಾಕಿ ನೋಡಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡೋಣ. ಬೇಡ, ಹಾಗೆ ಇರಲಿ. ಈಗ ಸ್ವಲ್ಪ ಮತ್ತು ಬೇಯಿಸೋಣ. அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும், ஃப்ரை ஆகட்டும். தண்ணி அம்சம் இருக்கு இல்லையாங்க, அது தண்ணி வத்தட்டும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இல்லை வாங்க, என்னாச்சு பார்க்கலாம். எல்லாம் மிக்சிங் ஆகி போச்சு. நல்லா வெந்துடுச்சுங்க நல்லா. இப்போது கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு மேலே தூவி விடலாம். ஆல்ரெடி பிசைஞ்சு வைக்கும்போதே பெப்பர் பவுட்ரு போட்டிருக்கோம். ஆனாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த பெப்பர் டேஸ்ட்டுக்கோசம் போடுறோம் பெப்பர். பாருங்கள், அப்படியே தூவி விட்டுடுங்க.
போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் நிறைய வேணும், இப்போ பார்த்துட்டு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா பெப்பர் போட்டுக்கோங்க. மிளகாத்தூளெல்லாம் போடாதீங்க. பெப்பர் போட்டால் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. பெப்பரோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் சிக்கன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும். இது சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், சாப்பாடுக்கு நல்லா இருக்கும், தோசைக்கு நல்லா இருக்கும், பூரிக்கு நல்லா இருக்கும். நீங்க சாப்பாடுக்கும் போட்டு சாப்பிடலாம், சப்பாத்தி பூரிக்கும் சாப்பிடலாம். பாருங்க, வெந்துடுச்சு. பாருங்க, நாங்கள் தண்ணியே ஊற்றல, ஆனாலும் பாருங்க எப்படி இருக்குன்னு. அம்மா வெந்துருச்சானே பாருங்க. வெந்துருச்சு, நல்ல பஞ்சு மாதிரி வெந்துருச்சாங்க. பாருங்க, சூடு. நல்ல பஞ்சு மாதிரி வந்துருச்சு. சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். எப்படிங்க இருக்கு டேஸ்ட்டு? பார்க்கும்போது வச்சு விடுது. சூப்பர். ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் அப்படியே இருக்கா ரெஸ்டாரண்ட்டு. வாயில் சிக்கன் இருக்கா, பேசுறது மாறி மாறி வருது. கொஞ்சம் என் தலை போய் பாருங்களேன், சிக்கன் மட்டும் சாப்பிடாதீங்க, இங்கே பாருங்க. சூப்பர். ஓகேங்க, நல்லா கமெண்ட் வந்துடுச்சு. நல்லா இருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க. நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு நாங்கள் வரோம். பாய் பாய். பாய் சொல்லிடுங்க மாமா. பாய் பாய் பாய். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோத்தோடு நாங்கள் வரோம். பாய் பாய்.